வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு பிரைடல் விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ண போறேன். அதாவது மேக்கப் போடுறதுக்கு. வந்து அப்படியே விளாகா காட்டலாம்னு நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா, வாய்ஸ் ஓவர் மாரி குடுக்கலாம்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணேன். நான் அத வந்து உங்ககிட்ட இன்னும் ஷேர் பண்ணல. அதான் சரி ஓகே. இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ண எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு குட்டி ரிவ்யூ. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் குடுத்தா விளாகும் இன்னும் அப்படியே ரொம்ப குட்டியாயிருமா, எல்லாருக்கும் வந்து கோவம் வரும். என்ன குட்டியா போட்டுட்டீங்க, எனக்கு லென்த்தா வேணும் அப்படின்ட்டு. அதனால தான் லென்த்தா ஏதாவது நான் பேசணும்ல, அதுக்காக வந்துட்டேன். ஸோ வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப்கார வந்து லாஸ்ட் மந்த் வந்து காரி துப்பி ஒரு அனலிட்டிக்ஸ் அனுப்புனா, இந்த மாதிரி போன மாசம் உங்க சேனல் வந்து 60% டிப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. என்ன ஒரு பெருத்த அவமானம். ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஆனா இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு பண்ணிருங்க. நான் வந்து ஒரு வாரத்துல 5 நாள் வீடியோ போடுவேன். ஸோ ஹோப் டு ஹேவ் யூ ஹியர். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்களும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ தட் ஃபார் தி டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Smoking and inhaling every moment. It was reckless and we owned it. I can எனக்கு நைட்ல இருந்து நான் வந்து இது டெய்லி ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இன்னும் ஸ்பீட் வரணும் அது இதுன்ட்டு. இது என்னடான்னா இந்த அம்மா நைட்ல இருந்து என்ன பயமுறுத்திட்டு இருக்காங்க. சடனா பார்க்கும்போது யாரோ நிக்கிற மாரி இருக்கும். தலை மட்டும் இருக்கிற மாரி இருக்கும். ஐயய்யோ! டர் ஆகுது எனக்கு. ஸோ நான் இங்க இருந்து வந்து 11:30 இல்ல 11க்கு நான் வந்து கேப் புக் பண்ணி ஏறிறணும். 1 ஹவர் டிராவல். 9:30 ஆகுது. 1 ஹவர் இருக்கு. 1 ஹவர்ல வந்து நம்ம என்னென்ன குட்டி குட்டி வேலை இருக்கோ அதெல்லாம் பண்ணிரலாம். நம்மளும் வந்து லைட்டா மேக்கப் போடணும். ஏன்னா ஹெவியா போட மாட்டேன். நம்ம அங்க வந்து வேர்த்து தான் இருக்கும். எனக்கும் வந்து பிடிக்காது. நான் மாஸ்க்லாம் போட்டு ரொம்ப டென்ஸ்டா இருக்கிறதுனால எனக்கு அது செட் ஆகாது. ரொம்ப லைட்டா இந்த ஸ்பாட்ஸ் மட்டும் ஹைட் பண்ற மாரி போட்டுப்பேன். கொண்டே கழட்டிடலாமா? நேத்து தான் ஹேர் வாஷ் பண்ணேன். இன்னைக்கு காலையில எந்திச்சு பண்றதுக்கு வந்து முடியாது அப்படின்றனால நான் பிஃபோர் டேவே பண்ணிட்டேன். இப்ப நான் ஏசி ஆன் பண்ணிடுறேன். மூச்சு அடிக்குது. ஸோ நான் வந்து ஸ்கின் கேர் முடிச்சுட்டேன். அதனால தான் வந்து சரி பேச ஆரம்பிக்கலாம். இத பத்தி நான் இன்னும் ஷேர் பண்ணல அப்படின்ட்டு வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து டெர்மாகோல இருந்து 15% நைனசினமைடு சீரம். இது வந்து ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கிற ஒரு சீரம். இது வந்து 15% இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஆக்னே இஷ்யூஸ் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ஒரு ஹெவியான ஒரு பிரேக் அவுட் வந்து அதோட ஸ்கார்ஸ்லாம் இன்னும் இருக்கு. அண்ட் அதில் இமேஜின் எவ்வளோ டெக்ஸ்டர் வந்து ஸ்கின்ல வந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிப் இருக்கிறது. அண்ட் தென் பிம்பிள் வந்துட்டு போன இடத்துல வந்து அந்த ஒரு மாதிரி டெக்ஸ்டர் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் சொல்றேன். அண்ட் எனக்கும் வந்து முந்திலாம் வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஐயோ இவ்வளோ மார்க்ஸ் இருக்கே என்னடா இது அப்படின்ட்டு ஒரு வாட்டி கண்ணாடி பார்க்கும்போது இப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் மச் பெட்டர். பட் ஆனால் இப்பயும் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணதில் வந்து எல்லாரும் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அவங்க மூஞ்சி அப்படி இருக்கு அப்படி இப்படின்ட்டு. தீஸ் சரியான லூசு பஸ். அதெல்லாம் நம்ம காதுல போட்டுக்க கூடாது. நம்மளோட ஸ்கின் வந்து நம்ம கரெக்டா பாத்துக்கிறோமா அப்படின்றது மட்டும் உங்க கான்சியஸ்ல இருந்தா போதும். இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு மேக்கப் டியூட்டோரியலோ ஏதாவது போட்டோம் உங்க ஆக்னி வந்து என்ன எது பண்ணீங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அது இது யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஆக்னி போயிடும் அப்படின்னு நீங்க நம்பி வாங்கக்கூடாது. இதையும் ட்ரை பண்ணா நம்ம ஸ்கின் பெட்டர் ஆகும் அப்படின்னு தான் நீங்க நினைச்சு வாங்கணும். அந்த மாதிரி தான் நான் தப்பு பண்ணேன் ஸ்டார்டிங்ல. அது வந்து இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஐயோ இது ஒர்க் அவுட் ஆகலையே நினைச்சு இன்னும் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகி இன்னும் ஓவரா வரும். அதனால வந்து நான் அதனால வந்து அந்த வீட்ல போடுற மாஸ்க்ல அந்த என்னது இந்த நீம் பவுடர், ஆம்லா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருந்தேன். எல்லாமே ஸ்டாப் பண்ணி அதை போட்டேன். பட் ஆனால் அது வந்து என்ன சொல்றது, போடும்போதெல்லாம் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும்னா இந்த சென்ஸ் எக்ஸ்ட்ராவா வராது. அண்ட் தென் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் ஐ ஸ்டார்டட் யூசிங் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸில் நான் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா நைனசினமைட் ஆசிட். நீங்கள் கண்ணை மூடி யூஸ் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து இந்த ஆசிட் வந்து ஏற்றுக்கும். ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிறது அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் நீங்கள் வந்து அந்த பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறது இங்கே எடுக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து புதுசாக நம்ம ஸ்கின் கேரில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு ஒன்று சேர்க்குறோம்னா வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து டெர்மாகோ அப்படின்ற பிராண்ட் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நைனசினமைடு சீரம் வந்து இருக்கு. அதில் 15% நைனசினமைட் ஃபேஸ் சீரம். இதை வந்து நான் ட்ரை பண்ணேன். இதுவும் வந்து உங்களுக்கு மார்னிங்கே யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறத ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்றது, 3 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்கார்பரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே நாள்ல 2 வாட்டி போடுறது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்.
பட் ஆனாலும் நம்ம பார்த்து போடணும். அரே இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்க மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்கு. நான் சொன்ன மாரி கொஞ்சம் கொஞ்சமா இன்கார்ப்பரேட் பண்ணிட்டு, ஒரு நாள்ல 2 வாட்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மார்னிங் போடும்போது இத போட்டுட்டு மேல நீங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். இன்னொரு விஷயம், எந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்க சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும். நயனசினமைடோட லெவல் வந்து அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு ஆக்னே மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியும். பட் ஆனாலும் நான் ஒரு 2 நாள் போட்டேன், காணுமே, எனக்கு ரிசல்ட் தெரியலையே அப்படின்னு கிடையாது. கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு பாதி பாட்டில் காலி ஆகுற வரைக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து ஒரு ஒரு மூமெண்ட் எடுத்துட்டு பாருங்க, நல்லா ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. நயனசினமைட் இருக்கனால கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து அதனால தான் சொன்னீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. இன்னொன்னு வந்து இந்த நயனசினமைட் ஆசிட வந்து நீங்க உங்களோட வேற ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், ஏதாவது ஒரு சீரம் இருக்கு, ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குன்னா கூட நீங்க பேர் அப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிளெக்சிபிள்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இது வந்து பிளெண்ட் ஆகும், கம்பைன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து உங்க ஸ்கின்னு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்க்கு பழகி இருக்கணும். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் எடுத்தோடனே யூ டோன்ட் ஹேவ் டு டூ மொத்தமா. எப்பயுமே நம்ம வீட்ல ஒரு ஸ்கின் கேர் பண்ணுவோமா, இது அதுக்கும் மேல அந்த மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணும். வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். அதே மாதிரி வந்து இது நீங்க யூஸ் பண்றீங்கன்னா வேற எதுவும் வந்து ஹார்ஷா இந்த சென்ஸ் இந்த வீட்ல அந்த மஞ்சள் லெமன் அந்த இதெல்லாம் போடுறது வேணும்னா வீட்ல நம்ம போடுற மாஸ்கை வந்து வி கேன் ஸ்டாப். ஏன்னா இது நம்ம ட்ரை பண்றோம் இல்லையா, இது மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் தென் வி கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ இதுல வந்து மெயினான 2 இன்கிரீடியன்ட் என்னன்னா நைனசினமைட் ஆப்வியஸ்லி, அதாவது விட்டமின் B3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணும்போது உங்க போர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய போர்ஸ் இருக்குன்னா அது வந்து சைஸ் வந்து குறையும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டார்க்கா இருக்கிறது இது, அப்புறம் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் உங்க ஸ்கின்ல இருக்கும், நேச்சுரலாவே இருக்கும். அதையும் ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு இன்கிரீடியன்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்க ஸ்கின் டைப் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருந்தது, ஹெவி ஆயிலி ஸ்கின். பட் ஆனா இப்போ வந்து எனக்கு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ நான் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண என்னோட ஸ்கின் டைப் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் வந்து உங்க ஸ்கின்னை ட்ரை ஆகும். அதனால இந்த ஜிங்க் வந்து உங்களுக்கு அந்த சீபம் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் லாக் பண்ணி வச்சுக்கும். ஓவரா ட்ரை அவுட் ஆகி அதனால பிரேக் அவுட் வராது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆக்னே எதுவும் வருது அப்படின்னா கூட அதோட சிவியாரிட்டி வந்து லைட்டா குட்டியா அந்த மாதிரி. இதை வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளீன் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் யூ கேன் டாப் இட் ஆஃப் வித் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க டேல யூஸ் பண்றீங்கன்னா. அண்ட் தென் ஈவினிங் வந்து நீங்க டபுள் கிளென்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு யூ கேன் க்ளோஸ் த டே. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ டெர்மாக்கோ பத்தி பாத்தீங்கன்னா அது ஒரு ஹானஸ்ட் பிராண்ட். இவங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பனா வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணிருக்காங்க என்ன ஏதுன்னு. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் உங்க ஸ்கின்ல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, வி கேன் அவாய்ட் திஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு பிஃபோர் ஹேண்டா தெரியும். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் த ப்ராடக்ட் அண்ட் ட்ரையிங் இட், எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. அண்ட் உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து ஈஸியா பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட உங்களுக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் கோட் இருக்கு. அதை வந்து நான் ஸ்கிரீன்லயும் அட்டாச் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அதை நீங்க கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கவுண்ட்ஸ் இல்ல காம்போஸ் நீங்க வந்து ட்ரை பண்றீங்கன்னா அந்த கோட் ஒர்க் அவுட் ஆகாது, நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னோட கோட் மேபிள்20 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட்டில் வந்து உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரம் வந்து உங்களுக்கு நைக்கா, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெர்மாக்கோ ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்கின் கேர் ஆக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி என்னென்ன அவங்களால சொல்லித்தர முடியுமோ எல்லா நாலேஜும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாமே சொல்லித்தராங்க. அண்ட் அதோட சயின்ஸ் என்ன, எப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பற்றி. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராடக்ட் பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். மெயினாக அந்த இன்க்ரீடியன்ட் நைனசினமைட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. ஸோ நான் வந்து ஸ்கின் கேரும் முடிச்சிட்டேன். நம்ம வந்து ஒரு சீரீஸை ப்ளே பண்ணிட்டு பேக்ரவுண்டில் நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நான் என்ன சீரீஸ் பார்க்குறேன்னா ஹோம் டவுன் சாச்சா அப்படின்ட்டு. சா 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 3 ஓகேவா. இதை வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி சீரீஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து மர்டர் கிடையாது, அந்த ஒரு டென்ஸான ஒரு வைப் இல்லை, த்ரில்லர் கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு ஃபீல் குட் சீரீஸ், ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நான் வந்து சொல்லலாம், ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்கலாம் என்ன கதை அப்படின்னு. பட் ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு, நான் ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதோட கதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து
அல்ட்ரா பேஸ் ஃபேஸ் ப்ரைமர். இன்னைக்கு வந்து அம்மாவும் என்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறேன் ஹெல்ப் பண்றதுக்கு. இன்னைக்காச்சும் ஒழுங்கா நம்ம வந்து கேமரா எடுத்துட்டு போய் vlog பண்ணலாம்னு இருக்கேன். இதுவரைக்கும் நான் வந்து பிரைடலோட vlog போடல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேஸ் எதுலயுமே போடக்கூடாது. பிரைவசி கன்சர்ன்ஸ் அப்படின்ட்டாங்க. என்னடா நம்மளுக்குன்னு வரவங்கலாம் இப்படி சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து போயிட்டு வந்தேன். இதுதான் என்னோட ஒர்க்ன்னு காட்டுறது சொல்லுங்க. அதனால ஆனாலும் நம்ம வந்து அதெல்லாம் முடியாது. நான் போடுவேன்னு சொல்ல முடியாது. ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி அவங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. பிரைடே வந்து மூஞ்சி காட்டலன்னா, இந்த vlog எப்படி இருக்கும்னா, நான் சும்மா போயிட்டு சும்மா வர மாரி தான் இருக்கும். வேற எதுவுமே என்னால காட்ட முடியாது. அதுக்காக. இப்பன்னு பார்த்தா தான் மணி அடிச்சு சாமிலாம் கும்பிடுவாங்க. நான் வந்து அடுத்து கன்சீலருக்கு வந்து பெனிஃபிட்டோட பாயிங் கன்சீலர் யூஸ் பண்றேன். இது வந்து ஏர் பிரஷ் கன்சீலர். இதோட ஷேட் வந்து நம்பர் 5. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவுல கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம விட்டுருந்தேன். இது வந்து அந்த ஏர் பிரஷ் எஃபெக்ட் கொடுக்கும். நிஜமாலே சீரியஸா. வாட்டர் ப்ரூஃப் வேற. நகரவே நகராது. உங்களுக்கு இது கவரேஜும் நல்லா இருக்கும். லைட் வெயிட் வேற. என்ன இதுல ஒண்ணே ஒண்ணுனா எனக்கு இதோட ஸ்மெல் பிடிக்காது. ஒரு மாதிரி இருக்கும். மத்தபடி எவ்ரிதிங் இஸ் சோ குட். ஆப்வியஸ்லி பெனிஃபிட்ல ரேட் அதிகம். ஆக்சுவலி இங்க வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இங்கேயும் வந்திருக்காங்க. நம்ம வந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போதெல்லாம் யாரும் நம்மள மதிக்கவே மாட்டாங்க. இப்படி வீட்டை விட்டு காலை இப்படி வைக்கிறான் அப்படின்னா அப்படி வந்துடுறது. நான் வந்து என்னோட ஹுடா பியூட்டி பவுடர் வச்சு ஃபேஸ் செட் பண்ணிக்கிறேன். திறந்தோடனே குக்கரை திறந்த மாதிரி புஷ்னு வருது. சத்தம் இல்லை, ஆவி. ஃபேஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து கண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒரு ஐடியா இல்லை. தப்பு பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது பார்த்துட்டு இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யோசித்தேன். அதனால் இப்போ தைரியமாக எடுத்து போட்டாச்சு. அந்த கிளிட்டர் எஃபெக்ட் வந்து பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கண்ணை தப்பு பண்ணிட்டோம்னா இன்னொரு கண்ணையும் அதே தப்பு பண்ணணும். இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து என்னோட ஹுடா பியூட்டி பேலட்லேருந்து இந்த ரெட் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பெயிண்ட் வந்து அந்த கலர். நான் நிக்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட் ஆனாலும் ஃபுல்லராக காட்டும். அந்த மாதிரி ஒரு மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் வந்து எல்ஃபோட லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரெட் விக்சன். ஆப்வியஸாக ஒரு ரெட் லிப்ஸ்டிக் போட்டால் அழகாக இருக்கும் இந்த பெயிண்ட்டுக்கு. அண்ட் இது வந்து அழியவே அழியாது. அதனால நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ரெட் லிப்ஸ்டிக் போட்டாலே அப்படி இருக்கும். ஹேர் கூட ஒன்றும் பண்ணால் இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இயரிங் அதெல்லாம் வந்து மாட்டிட்டு நான் கிளம்பிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஆட்டோவும் புக் பண்ணிட்டேன். அது இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். இதுதான் அவுட்ஃபிட். என்னால் ஃபுல்லாக கட்டுற அளவுக்கு கண்ணாடி இல்லை. இந்த டாப், இந்த பேண்ட் அண்ட் இயரிங், செயின் இது வந்து கொண்ட. ஏன்னா ஆட்டோவில் போகிறோம், மூஞ்சி மூடிட்டு போக முடியாது. மாஸ்க் மட்டும் போட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம லூஸ் ஹேர் விட முடியாது. அதனால் கொண்டை டன். என் ஃப்ரெண்டு வந்து இங்கேருந்து போகிற வழியில் தான். அவளை போகிற வழியில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகலாம். என்னோடய தம்பி வந்து ரிங் லைட்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அந்த லாஸ்ட் மினிட் பேக்கிங் கொஞ்சம் டச்சப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்கிங்லாம் போயிட்டு இருந்தது. அப்படியே நம்ம வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நான் என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் வந்தோடனே அவளையும் ஆட்டோவில் தூக்கி போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போகிறதுக்கே எங்களுக்கு 1 hour 15 minutes கிட்ட ஆச்சு. இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் அங்கே போய் ஒர்க் பண்ணதை.
அங்கேருந்து அப்புறம் வேகமாக பேக் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா இங்கே ரிட்டர்ன் வரதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிருமோ இருட்டாயிருமோ அப்படின்ற ஒரு இது வேறு. அண்ட் நாங்கள் யாருமே சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் நல்லா கட்டுன்னு கட்டணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வேகமாக கிளம்பிகிட்ருந்தோம். அடுத்து கேப் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நம்ம. எனக்கு அந்த ஈசிஆர் ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரொம்ப காமாக அமைதியாக யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் முந்திலாம் போய் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். இப்போ தான் வந்து அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா தான் போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஏரியா பார்டரை தொட்டோன்னே செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி செம்ம டயர்டில் அந்த கார் ஏசிக்கு வேறு அப்படியே தூக்கமாக வந்துட்டு இருந்தது. மழை பெஞ்சோன்னே இன்னும் அவ்வளோதான், எனக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னாச்சுன்னா கூட வந்து 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் தூங்கினேன். எனக்கு ரொம்ப பயம். அதனால நான் கஷ்டப்பட்டு முழிச்சிட்டு இருந்தேன். யாராவது ஒருத்தர் முழிச்சிருந்தாங்கன்னா நான் தூங்குவேன். அந்த மாதிரி ஷிஃப்ட் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் வீட்டுக்கு வந்து அப்படியே நல்லா தலப்பா கட்டியில் ஆர்டர் பண்ணி நல்லா கட்டுன்னு கட்டியாச்சு. அது அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கே. அதனால் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஹீட் பண்ணி போட்டது. ஸோ ரிட்டன் வந்து சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதோட நம்ம இந்த விலாகையும் முடிச்சுக்கலாம். எனக்கு என்னமோ இந்த விலாக் ரொம்ப இப்படி இத்தினூண்டா தான் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ போய் தூங்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணியிருக்கேன். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.